காஞ்சிபுரத்து கோயில் யானை ரொம்ப நாளா சங்கிலி போட்டு கட்டி இருக்கு. அந்த யானையை சங்கிலி கட்டி அவுத்து கோயிலில் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு தெங்கல நாமம் போடுறதா வடகல நாமம் போடுறதான்னு சண்டை. கோர்ட்ல கேஸ் நடக்குது. அது நாமமும் இல்லாம ஒன்றும் பண்ணாம அந்த யானை ரொம்ப நாளா நின்றுகிட்டு இருக்கு. வாய்தா மேல வாய்தா வாங்கி வழக்கு நடந்துகிட்டே இருக்கு பல வருஷமா. என்ன பிரச்சனைன்னா வடகல நாமம் போடுறதா தெங்கல நாமம் போடுறதா ரெண்டு கோஷ்டி அடிச்சுக்கிறாங்க. நான் அதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த மாதிரி இந்த யானை ரொம்ப நாளா நிக்குது, சங்கிலி போட்டு கட்டி இருந்தாங்க. ஒரு நாள் சங்கிலியை அறுத்துக்கிட்டு அது ஓடி போயிடுச்சு. ஊர் ஜனங்கள்லாம் சொன்னாங்க யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு ஓடிடுத்துன்னு. உண்மை அதுவல்ல, யானைக்கு மதம் பிடிக்கல ஓடிடுத்து. இதுக்கே மாலிக்கு ₹1,00,000 தரலான்னார் கலைஞர். இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன்னா கலைஞர் சொல்றார், இந்த கவிதை வாலி எழுதியிருக்கிறாரு, அவர் ஆத்திகர் ஐயங்காரு, இதுக்கே ₹1,00,000 தரலாம். இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன்னா சோன்னு மழை பெய்யும்னாரு. இவ்வளவெல்லாம் அறிவார்ந்த கலைஞருங்கிறதுனாலதான் அவரை புது கவிதை மாதிரி சொன்னேன். நீ தடி இல்லாத பெரியார், பொடி இல்லாத அண்ணா, இருவரும் உன்னுடைய